இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விமான சாகசங்கள். லட்சக்கணக்கில் திரண்டு கண்டுகளித்த மக்கள். கூட்ட நெரிசலால் திணறிய சென்னை 2 மணி நேரத்திற்கு பிறகு இயல்பு நிலை திரும்பியது. மெரினாவில் நடைபெற்ற விமான சாகசத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் குவிந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 230 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியதாகவும் 5 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல். சென்னை கத்தீட்ரல் சாலையில் 25 கோடி ரூபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அருவி, கண்ணாடி மாளிகை, இசை நீரூற்று, பறவையகம் என பொலிவுடன் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை பார்வையிட பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைகளுக்கு 50 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் நாள் அன்றே விடைத்தாள்களை வழங்க அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு. 2ஆம் பருவத்திற்கான பாட நூல்களை வழங்கவும் கற்றல் கற்பித்தல் செயல் திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்கவும் ஆணை. ரேஷன் கடைகளில் இந்த மாதம் முதல் கூடுதல் கோதுமை வழங்கப்படும். தமிழகத்திற்கு 25,000 டன் கோதுமை வழங்க மத்திய அரசை வலியுறுத்தியதாகவும் 17,000 டன் ஒதுக்கி இருப்பதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தகவல். ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் தகுதியானோருக்கு 15 நாட்களில் கார்டு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. இரட்டை எஞ்சின் ஆட்சி என்றால் இரட்டை பணவீக்கம், இரட்டை எண்ணிக்கையில் வேலையில்லா திண்டாட்டம் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றும் விமர்சனம். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இலவச மின்சாரம் வழங்கினால் அக்கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால். ஒரு மாநாடு நடத்தவே திணறி வரும் விஜய் அரசியலுக்கு வருவது அவருக்குத்தான் நெருக்கடியாக இருக்கும் என தமிழிசை விமர்சனம். டேக் என சொன்னதும் சிஎம் ஆவதற்கு அரசியல் ஒன்றும் சினிமாவை போல அல்ல என்றும் கருத்து. ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு ஏன் திடீரென எம்ஜிஆர் மீது பாசம்? மேலிடத்து உத்தரவுப்படி நடந்து கொள்கிறாரா என நடிகர் பிரகாஷ் ராஜ் கேள்வி. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. குவாலியரில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன்களை எடுத்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி 11.5 ஓவர்களில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய அணி. முதலில் விளையாடிய பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 18.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 108 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.